அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களுடன் நான் உங்கள் திரு தமிழ் முருகன். இன்று உங்கள் அனைவரையும் ராசி பலனின் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் நாம் பார்க்க இருப்பது மேஷராசி அன்பர்களுக்கான பலன்கள். மேஷராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல சுறுசுறுப்பான நாளாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிட்டும் நாளாக உள்ளது. உங்களோட முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். வேலை பலன், வேலை சுமை இருந்தாலும் மனசுக்கு ஒரு நிறைவான நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 9, திசை கிழக்கு, நிறம் சிவப்பு. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் சிம்ம ராசியும் தனுசு ராசியும். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கும்ப ராசியும் மீன ராசியும். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:30 வரை. உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வம் கால பைரவர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் கால பைரவாய நம. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சிவாலயங்களில் பாலாபிஷேகம் செய்து வர நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது. அடுத்தபடியா நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசி அன்பர்களுக்கான பலன்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உடைய நாளாய் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் உண்டான நாளாய் இருக்கும். அதிர்ஷ்ட எண் 6, திசை மேற்கு, நிறம் பச்சை. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கன்னி ராசியும் மகர ராசியும். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மேஷ ராசியும் சிம்ம ராசியும். இன்றைய தினம் உங்களின் நல்ல நேரமாய் அமைவது மதியம் 1:15 முதல் 3 மணி வரை. உங்களின் அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய. இன்றைய உங்களின் பரிகாரம் பசுமாட்டிற்கு உணவளிக்க, அது புல்லா இருக்கலாம், அகத்திக்கீரையா இருக்கலாம், பழமா இருக்கலாம், உணவளிக்க நன்மை உண்டாகும் நாளாய் இருக்கு. அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் புதிய வாய்ப்புகள் உருவாகும் நாளாய் உள்ளது. நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் நாளாய் உள்ளது. அதிர்ஷ்ட எண் 5, திசை வடக்கு, நிறம் நீலம். உங்களின் இன்றைய உதவக்கூடிய ராசிகள் துலாம் ராசியும் கும்ப ராசியும். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் ரிஷப ராசியும் மீன ராசியும். இன்றைக்கான உங்களின் நல்ல நேரம் காலை 10 மணி முதல் 11:30 வரை. அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் கம் கணபதியே நம. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சிறுவர் சிறுமியருக்கு இனிப்புகள் வாங்கி தர நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கடகராசி அன்பர்களுக்கான பலன்கள். கடகராசி அன்பர்களே, இன்று வேலை செய்யற இடத்துல பாராட்டுகள் எதிர்பார்க்க முடியும். தானா தேடி வந்து உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் இன்று அமைவார்கள். குடும்பத்தில் அமைதி நிலவும். அதிர்ஷ்ட எண் 2, திசை தெற்கு, நிறம் வெள்ளை. இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகமும் மீனமும். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மிதுனமும் தனுசும். இன்றைய நல்ல நேரம் காலை 8:30 முதல் 9:30 வரை. அதிர்ஷ்ட தெய்வம் அம்பிகை. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹ்ரைம் நமக. இன்றைய உங்களின் பரிகாரம் பெண் தெய்வங்களுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது. அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலன்கள்.
சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீண்ட நாள் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் நாளாய் உள்ளது. புதிய திட்டங்களில் வெற்றி கிடைக்கும் நாளாய் உள்ளது. அதிர்ஷ்ட எண் 1, திசை கிழக்கு, நிறம் தங்க நிறம். இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மேஷ ராசியும் தனுசு ராசியும். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மகர ராசியும் கும்ப ராசியும். இன்றைய நாளுக்கான உங்களது நல்ல நேரம் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை. அதிர்ஷ்ட தெய்வம் சூரிய பகவான். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சூர்யாய நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம், விஷ்ணு கோவில்களுக்கு துளசி மாலை சமர்ப்பிக்க நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது. அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது கன்னிராசி என்பர்களுக்கான பலன்கள். கன்னிராசி என்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். உறவினர்களிடமிருந்து நல்ல செய்தி வரும். அதிர்ஷ்ட எண்ணாய் 7, திசை மேற்கு, நிறம் பச்சை. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் ரிஷப ராசியும் மகர ராசியும். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் சிம்ம ராசியும் தனுசு ராசியும். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 11:30 முதல் 12:30 வரை. அதிர்ஷ்ட தெய்வம் லட்சுமி. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் நம. இன்றைய உங்களுக்கான பரிகாரம், கன்னிமார் தெய்வங்களுக்கு பூஜை செய்து அரிசியினை தானமாய் வழங்க நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் நாளாக உள்ளது. அதே சமயம் திடீர் செலவுகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. அதிர்ஷ்ட எண் 3, திசை வடக்கு, நிறம் இளஞ்சிவப்பு. இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மிதுன ராசியும் கும்பராசியும். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் ரிஷப ராசியும் விருச்சிக ராசியும். இன்றைய நல்ல நேரம் மாலை 4 மணி முதல் 5:15 வரை. அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் மகாலட்சுமியே நம. இன்றைக்கான உங்களது பரிகாரம், கோவிலில் தீபம் ஏற்றி வழிபட நன்மை உண்டாகும் நாளாக உள்ளது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பலன்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் எல்லாருக்கும் முன்னோடியாய் நீங்க நிக்கிற மாதிரி, அதாவது லீடர்ஷிப்ல நிக்கிற மாதிரியான பிளானிங்லாம் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கிற நாளா இருக்கும். வணிகம், வியாபாரம், தொழில் செய்யற இடத்துல நன்மை உண்டாகும் நாளாய் உள்ளது. அதிர்ஷ்ட எண் 8, திசை தெற்கு, நிறம் கருப்பு. இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்களும் மீன ராசிக்காரர்களும். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் துலாம் ராசி மற்றும் மேஷ ராசி என்பவர்களுக்கு. இன்றைய தின நல்ல நேரம் மாலை 5:30 முதல் 6:30 வரை. அதிர்ஷ்ட தெய்வம் சுப்பிரமணியர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரவண பவ. இன்றைய உங்களுக்கான பரிகாரம், முருகன் கோவிலில் பாலபிஷேகம் செய்ய நன்மை உண்டாகும் நாளாய் உள்ளது. அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கான பலன்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் சிறு சிறு முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் நாளாய் உள்ளது. மன நிறைவு உண்டாகும் நாள்தான். அதிர்ஷ்ட எண் 4, திசை கிழக்கு, நிறம் அடர் மஞ்சள். இன்றைய
உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மேஷம் மற்றும் சிம்மம். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மகரம் மற்றும் கும்பம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:15 முதல் 8 மணி வரை. அதிர்ஷ்ட தெய்வம் குருவாயூரப்பன். நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் விஷ்ணு கோவில்களில் பூஜை செய்து வர நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது. அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருக்கும் ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசி என்பர்களே, இன்றைய தினம் குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும், வருமானம் முன்னேற்றம் உண்டு. அதிர்ஷ்ட எண் 6, திசை மேற்கு, நிறம் வெள்ளை நிறம். இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்களும் கன்னி ராசிக்காரர்களும். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களும் தனுசு ராசிக்காரர்களும். இன்றைய நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:15 வரை. அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாள். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் வறுமையில் உள்ளவர்களுக்கு உங்களால் முடிந்தவற்றை தானமாய் கொடுங்கள், நல்ல நாளை அமையும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கான பலன்கள். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் உறவினர்களின் ஆதரவு உண்டு. புது புது வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் நாளாக உள்ளது. அதிர்ஷ்ட எண் 7, திசை வடக்கு, நிறம் நீல நிறம். இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களும் மிதுன ராசிக்காரர்களும். நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் விருச்சிக ராசியும் ரிஷப ராசியும். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை. அதிர்ஷ்ட தெய்வம் சனி பகவான். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சனீஸ்வராய நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் கருப்பியில் தானமாய் வழங்க நன்மை உண்டாகும் நாளாக அமைகிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்கும் ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீனராசி என்பவர்களே, உங்களுக்கு நீண்ட நாள் விருப்பம் நிறைவேறும் நாளாக உள்ளது. கடன் சுமை குறையும் நாளாக உள்ளது. அதிர்ஷ்ட எண் 2, திசை கிழக்கு, நிறம் பச்சை. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்களும் விருச்சிக ராசிக்காரர்களும். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்களும் ரிஷப ராசிக்காரர்களும். இன்றைய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. அதிர்ஷ்ட தெய்வம் விஷ்ணு. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுக்க நல்ல நாளாய் அமைகிறது. மீண்டும் நாளை ராசி பலனில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிடன். நன்றி, வணக்கம். அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தகவல் சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்காக தான் நான் முழு நேரம் சிரமப்பட்டு இந்த தகவலெல்லாம் சேகரிக்கிறேன். ஒரு ராசி பலன் சொல்கிறதுங்கிறது ஜாதகம் பார்க்கறத விட கஷ்டம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது மாற்றம் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா அந்த தகவலும் சொல்லுங்கள்.